ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி இந்த வருஷம் 2024 தமிழ் குரோதி வருஷத்தில் 4 வாரம் வருது. இந்த 4 வாரத்தில் எந்த வாரம் சிறப்பாக இருக்கும் நம்ம பூஜை பண்ணுறதுக்கு, நம்ம வழிபடுறதுக்கு, வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு, சனிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு எந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவதுங்க, உங்கள் வீட்டு குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்கும். முதல் வாரம் தான் எங்கள் வீட்டில் பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை நிறுத்தக்கூடாது, அப்படியே பண்ணிவிடுங்க. 3வது வாரம் பண்ணுவோம் அப்படின்றவா அதை பண்ணிவிடுங்க. சில பேர் இது அமாவாசை வருது, மரண யோகமாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருப்பா. அவளுக்கு நாள் பார்த்து பண்ணுவாள். எந்த வாரம் நன்னா இருக்குது, 3வது வாரம் நன்னா இருக்கா, 2வது வாரம் நன்னா இருக்கா அப்படின்றவாளுக்கு இந்த பதிவு. அதாவது 2வது வாரமும் 4வது வாரமும் விசேஷமாக இருக்குங்க. 2வது வாரம் பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி திதி அன்றைக்கி வந்திருக்குது. சில பேர் ஏகாதசியில் நாங்கள் விரதம் இருப்போம் சாமி, ஏகாதசியில் இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கேட்கலாம். ஏகாதசி விரதம் இல்லாத ஆஸ் யூஷுவலாக கொண்டாடுறவா இதை கொண்டாடிக்கலாம் 2வது வாரத்தை. 4வது வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்குது. பெருமாளுடைய நட்சத்திரம் நின்ற மராமரம் சாய்த்தாய் நீ பிறந்த திருவோணம் என்பதாக பெருமாளுடைய திருவோண நட்சத்திரம் அன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருக்குது. 4வது வாரம் கொண்டாடிக்கலாம். அதனால் உங்கள் குடும்ப வழக்கம் 1வது வாரமோ 2வது வாரமோ 3வது வாரமோ பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதை நிறுத்த வேண்டாம், அப்படியே பண்ணிங்க. விசேஷம்னு பார்த்தீங்கன்னா 4வது வாரம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. இல்லை 2வது வாரம்னா பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியாக இருக்குது. ஏகாதசி விரதம் இல்லாதவா இந்த புரட்டாசி ஏகாதசியில் இதை கொண்டாடிக்கலாம். சனிக்கிழமையே சேர்ந்து வர்றதுனால அவள் விரதம் இருக்க பழக்கம் இல்லை சாமி அப்படின்றவா இதை கொண்டாடிக்கலாம். இதுதான் விசேஷம். பெருமாளுடைய கடாட்சம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க. வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா வெங்கடேஷ சமோதேவோ நபூதோ ந பவிஷ்யதி என்பதாக பெருமாளை பிரார்த்தனை பண்ணிப்போம். நன்றி.